அவ்வளோ பெரிய கோலியாத்தை சவுல் வந்து டென்ஷனா போய் முன்னேற வரைக்கும் அவனால சவுலை என்ன பண்ண முடியல சொல்லுங்க, ஜெயிக்கவே முடியல. ஆனா ஒரே ஒரு தாவீது எப்படி போறான் பாத்துங்கன்னா, சொல்லுங்க, அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு எப்படி போறான்? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப கூலா, ரொம்ப ரிலாக்ஸா. அவன் கூட கேட்கிறான், யாரு? கோலியாத்து. ஏண்டா, என் லைஃப்லயே எத்தனையோ பேர் எனக்கு சண்டை போட வந்திருக்காங்கடா, ஆனா நீ இத்தனோண்டு பொடி பையனா இருந்துட்டு ஒரு தடியை தூக்கிட்டு கோலை தூக்கிட்டு வரப்பாரு, ஏன் நான் நாயாடா? அவனுக்கு கூட என்னவா இருக்குன்னா, இவ்வளவு ரிலாக்ஸா வர்றானே. பார்த்துட்டு இருக்க நேர போயிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு 5 கூழாங்கல்ல எடுத்து எங்க போடுறானாமா? எப்படி இருக்கும் 40 நாட்களா அத்தனை ஹூ ஹூ அப்படின்னு சொல்லி கத்தியை தூக்கி இங்க தூக்கி அங்க தூக்கி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிராக்டிஸ், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடு, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுன்னு பின்னாடி இருக்கிற சோல்டர்ஸ் வந்து தூக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அத்தனை பேரும் தூக்கி AK 47 வச்சு நின்று இருக்கும் போது இவன் அழகா அடப்பைக்குள்ள 5 கூழாங்கல்ல போட்டுட்டு ஒரு கவனை கையில பிடிச்சிட்டு ரிலாக்ஸா போனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா யாரு ஜெயிச்சா சொல்லுங்க? ஏன்? ரொம்ப ரிலாக்ஸ்டா. நான் என்ன உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நானும் ஒரு நாள் அப்படிதான். எல்லாத்தையுமே எதாதா செய்து பழக்கம் அப்படின்னா கடினமா செஞ்சே பழகியாச்சு. நம்ம அப்படி நிறைய பேர் அப்படி பழகிட்டோம். ஆனா உண்மையிலே நீங்க ரொம்ப நாள் வாழணும்னா, நீங்க உங்களை ஆரோக்கியமா இருக்கணும்னா, நீங்க ரொம்ப தூரம் ஓடணும்னா, எல்லாத்தையும் எப்படிதான் நீங்க செய்யணும் அப்படின்னா, நீங்க ரிலாக்ஸா பண்ணினாதான் ரொம்ப தூரம் ஓட முடியும். உங்க பிள்ளைகளை வளர்த்துறது கூட, பிரச்சனையை கையாளுறது கூட எப்படிதான் நீங்க பண்ணணும்னா, உங்களுக்கு கடினமா இருந்தா கூட நான் நம்புறேன் அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தருவா. தானியேலை எடுத்து பாருங்க, சிங்க கபில போட போறாங்க. சிங்க கபில போடுற நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, டென்ஷன் ஆயிருக்க மாட்டோம். பிபி அப்படி ஹையா இருக்காது. நாளைக்கு என்ன பண்ண போறாங்களோ, எப்படி தூக்கி போறாங்களோ. ஆனா அவன் முன்பு ஜெபித்து வந்தபடியே எந்த டென்ஷனும் ஆகாம ரிலாக்ஸா, அப்படியா இன்னைக்கா போட போறாங்க, சரி பாப்போம். உயிரோடு இருந்தா கத்தருக்கு, செத்தாவும் கத்தருக்கு. உயிரோடு இருந்தா ஊழியம் செய்வேன், செத்தா பரலவும் போவேன், அவ்வளவுதான். ரொம்ப ரிலாக்ஸ்டா போறான். வெற்றியோட திரும்பி வந்தானா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ட்ரீட்மெண்ட் கூட சில நேரத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணும் தெரியுமா? யாருக்கு வேகமா சப்போர்ட் பண்ணும்? இந்த டாக்டர் இடத்துல போய் கேளுங்க, யாருக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா சரியாகும்னா, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா சரியாயிடும். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா சரி பண்ணவே முடியாது. அதனால எல்லாரும் அந்த பலனை ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஹல்லேலூயா.